கர்மாலேயே பெண் குழந்தை பிறந்தால் கர்மா சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க. கோடி சொன்ன லட்சாதிபதியாக இருக்கிறான். ஆனால் ஒரு சிட்டு ஒரு கரு தங்கலேவன் நீ கேட்டதுக்கு ஒரு வரம். இதை வச்சுக்கிட்டு நீ வாழு. இதை வச்சு நீ நல்லது செய்வியோ கெட்டது வளர்ப்பியோ அது உன் கையில். நீ கொண்டு வந்தது உன் வாழ்கிறதுக்கு ஒரு பெண்ணை, நீ கொண்டு வந்தது ஒரு மிஷின் கிடையாது. இறைவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா எவனாலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் தடுக்க முடியாது. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்னன்னா கர்மாலேயே பெண் குழந்தை பிறந்தால் கர்மா குறையுமா அப்படின்ற டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க, அது நான் கூட பார்த்துருக்கேன், பெண் குழந்தை பிறந்தா கர்மா குறையுதுன்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சொன்ன ஆசானுங்களும் சரி முன்னோர்களும் சரி நான் வாழ்ந்த நான் கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் உனக்கு சுமையே ஜாஸ்தி ஆகுது. ஆண் குழந்தை பிறந்தா சுமையே கிடையாதுமா, சுமையே இல்லை. அவன் பாட்டுக்கு சாப்பாடு போட்டு இருந்தால் தீனி மாடு வளர்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே போவான் சர்ன்னு. ஆனால் பெண் குழந்தை அப்படி கிடையாது. ஸ்கூலில் அனுப்புறதுலேருந்து நம்ம அவளை பாதுகாக்கிற வரையும் போதும் ஆகிடும். ஸ்கூல்லேருந்து இன்னொருத்தன் கையில் பிடிச்சி வீடு கல்யாணம் பண்ணி அனுப்புகிற வரையும் பாடு இருக்குது பாருங்கள். அல்லாஹ் அக்பர். உண்மையே இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு கர்மா போகுது? கர்மாக்கும் குழந்தை பிறப்பதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாலிக் பாய் நான் சொல்கிறேன், நான் கடந்து வந்த பாதையை சொல்கிறேன். பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த மாமியார்ன்ற ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்களும் ஒரு தாய் தான், உனக்கும் ஒரு பொண்ணும் ஒரு பெண்ணு தான், உனக்கு மருமகளாக வரப்போகிறதும் ஒரு பெண்ணு தான். அப்போ இவ்வளோ பெண்கள் இருக்குது. உன் பையனுக்கு பிறக்கிறதுக்கு மட்டும் நீ ஆண்கா கேட்குறீ, என்ன நியாயம்? தப்பு தானம்மா. நீங்களும் ஒரு தாய், உன்னை பெற்றதும் ஒரு தாய், உன் பொண்ணும் ஒரு பெண்ணு தான். அப்போ அவங்களுக்கு மருமகம் வந்தாலும் ஒரு பெண்ணை கொண்டு ஆம்பளை கல்யாணம் பண்ணி தானே பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது பிறக்கிறது மட்டும் நீ ஆணா பிறக்கணுன்ற என்ன நியாயம்? இன்னும் அந்த பொண்ணு அப்பா வீட்டிலேருந்து வரும்போது டிசைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மண் சோறு சாப்பிட்றாங்க, அங்குபதிச்சம் பண்ணுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க. கோடி சொன்ன லட்சாதிபதியாக இருக்கிறான். ஆனால் ஒரு சிட்டு ஒரு கரு தங்கலை. அதுதாம்மா கருமா. பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தா கருமா குருமாலாம் கிடையாது. உனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்தால் அது உன்னோட வரம். இறைவன் கொடுத்த நீ கேட்டதுக்கு ஒரு வரம். இதை வச்சுக்கிட்டு நீ வாழு. இதை வச்சு நீ நல்லது செய்வியோ கெட்டது வளர்ப்பியோ அது உன் கையில் இருக்குது. அவனை எதுக்கு அவனுக்கு நரகத்தில் கொண்டு இடம் கொடுப்பியோ சொர்க்கத்தில் இடம் கொடுப்பியோ நீ வளர்க்குற வளர்ப்பில் இருக்குது. சரிங்களா? அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தயவு செஞ்சு மருமகன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் குழந்தை பிறந்துச்சா ரொம்ப சந்தோஷப்படுங்க. பிறக்கிறதுக்கு லேட் ஆகுதா அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. அவள் உடலாலேயும் கஷ்டப்பட்டுட்டு மனசாலேயும் கஷ்டப்பட்டுட்டு சுற்றி இருக்கிற வீட்டுக்காரெல்லாம் கஷ்டம், மாமியாரெல்லாம் கஷ்டம், சுற்றி இருக்கிறவங்க இன்னும் ஏதோ நிற்கலையா ஏதோ உட்காரலையா ஏதோ குனிலையான்றான், அந்த மாதிரி ஒன்றும் தங்கலையான்னு அந்த பொண்ணை குத்தி மன உடைச்சல் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவள் பாதியே வேறு மாதிரி போயிடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையே வேணாம், எனக்கு ஹஸ்பண்டே தேவையில்லை அப்படின்னு நிற்கிறேன். எவ்வளோ பேர் நிற்கிறாங்கம்மா நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இதுக்கு காரணம் அது தெரியுங்களா? சுற்றி இருக்கவங்க எப்போனா ஒரு நாள் தான் பார்ப்பாங்க. கூடியே இருக்கிறது யார்? கணவனும் மாமியார் நாத்தனார் மாமனார். இந்த 4 பேர் விஷயம். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு இடத்துல கை கட்டு பதில் சொல்லும் போது தான் அதோடய வலி உனக்கு தெரியும். அந்த மாதிரி உன்னோட மருமகளாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிற மாமியாருங்களுக்கு மட்டும் சொல்கிற மருமகனுக்கு வீட்டுக்காரரும் சரி, உனக்கு உன் மருமகள் கரு தங்கலையா பரவாயில்ல, இல்லைன்னா நீ தான் ராஜா. இருக்கிறவன் என்ன அள்ளிட்டு போகிறான், ஒன்றுமே அல்லலை. இல்லையா சந்தோஷம், இன்றைக்கி நாளைக்கு தருவான், நாளைக்கு தருவான், தரலையா விட்டுடு. உன் தலையெழுத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ. நீ கொண்டு வந்தது உன் வாழ்கிறதுக்கு ஒரு பெண்ணை, நீ கொண்டு வந்தது ஒரு மிஷின் கிடையாது. நீ கூட்டத்துக்கு ஒரு பொண்ணை வாழ்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க. அதனால் ஆண் குழந்தை தான் வேணும் பெண் குழந்தை வேணும் நீங்கள் டெமோலாம் பண்ணாதீங்க. இறைவன் உங்களுக்கு வரம் கொடுத்தானா குழந்தை வந்ததா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவே நன்றி சொல்லிட்டு போயிட்டே இரு, அதுதான் நல்லது. ஆனால் இதுக்காக நீங்கள் அந்த பொண்ணை மன உடைச்சல் கொடுக்குறதோ மன கஷ்டம் கொடுக்குறதோ அதுக்காக அந்த பொண்ணை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதோ அதுதான் கருமா கூடும். ஏன்னா ஒரு முன்னோர்கள் பண்ணாதான் பித்திரதோஷம் கிடையாது. கட்டின மனைவி அழுதாலுமே உனக்கு அதுவுமே ஒரு பாவம் தான், அதுவுமே கருமா தான். ஏன்னா அவன் நம்மளை நம்பி வந்திருக்கா, அவள் எதுவுமே கொண்டு வரலை. வெறும் வரும்போது ஒரு பெண்ணாக வந்தா. இப்போ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ உறவு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வாழ்க்கையை பார்க்க வேண்டியது இருக்குது.
இதெல்லாமே கொஞ்சம் புரிஞ்சு அந்த பொண்ணு எந்த பொண்ணாக இருக்கட்டும், இருக்கப்பட்டதோ இல்லாதப்பட்டதோ, இஸ்லாத்தோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஏதோ ஒன்று வந்தாங்களா, இயற்கையை இறைவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா எவனாலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் தடுக்க முடியாது. அச்சச்சா அச்சச்சா கச்சச்சா அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். வந்தது புறவை அப்படியே விட்டுடுங்க, தன்னால் நிற்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சிறப்பான முறையில் அந்த குழந்தைய பெற்று வளர்த்து, சிறப்பான முறையில் வளர்த்து, சிறப்பான இந்த சொசைட்டிக்கு என்ன, இந்த சொசைட்டிக்கு அந்த குழந்தை எப்படி வளரணும், உன்னோட பாரம்பரியம் என்ன, உன்னோட வாழ்க்கை வரலாறு என்ன, அதெல்லாமே நம்மளோட தமிழோட பண்பாடு என்ன, இதெல்லாமே அந்த குழந்தைக்கு உணர்த்து. எது நல்லது எது கெட்டது, எது இன்பம் எது துன்பம், இதெல்லாமே தெரிய கொடுத்து கெட்ட வழியில் போகாமல், எந்த யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், எவன் குடும்பத்துக்கு கெடுக்காமல் நல்லபடியாக படித்து நல்லபடியாக ஆளாக்கினானா, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அப்போ உன் கர்மா குறையும். இவ்வளோதான். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க பாய். நல்ல ஒரு டாபிக் இது. இந்த டாபிக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில் சொன்னால் மக்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு தெளிவான அழகான ஒரு பதிலாக சொன்னீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி பாய். நன்றிம்மா.